அன்பான தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வெற்றி கொண்டான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீ நல்லது செஞ்சால் தப்பாச்சே, நீ நல்லது செஞ்சிட்டேன்னா மக்கள் நல்லா இருந்துருவாங்களே, சந்தோஷமாக இருந்துருவாங்களே. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனால் எந்த விதமான இடைத்தரகர்கள் இல்லாமல் வேலைகள் நடக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, இதுதான் நடந்துகிட்டு இருக்கும். அதுவும் நம்ம ஒரு இருக்கார் பாருங்கள், சாட்டை துறைமுருகன்லாம் வாய்ப்பே இல்லை. அவர் தான் ஒட்டுமொத்த டாஸ்மாக் கம்பெனிலேயே வச்சுருக்க மாதிரி 24 மணி நேரமும் ஓடுதான் கடை. 10 மணி நேரம் அபிஷேகலாம், 14 மணி நேரம் அன்னபிஷேகலாம். இது என்ன தெரிஞ்சுக்கிட்டா பேசுகிறாங்க? சும்மானாச்சும் அவதூறு பரப்புறது தான். ஏன் எனக்கு தெரிந்து நம்முடைய நண்பர் ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுறாரு. அவங்க அண்ணன் இத்தனைக்கும் அவர் ஒரு திமுக காரர் தான். அவர் போன மாதத்தில் ஒரு 20 நாளுக்கு முன்னாடி ஒரு துக்கத்துக்காக போயிருக்காரு பெரம்பூர் வரைக்கும். இது நம்ம போயிட்டு அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து விடிய சுற்றிருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் எங்கேயும் கடையும் கிடையாது, மதுபானமும் கிடையாது. அவர் சொல்கிறார், எப்போ எனக்கே ரொம்ப புதுசாக இருக்கேப்பா, எப்படிலாம் இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் தேடி அடுத்த நாள் 12 மணிக்கு தான் வாங்கினாங்களாம். அப்போ இது ஒரு மோசமான ஆட்சி. ஆனால் உங்களுக்கு எப்படின்னா 24 மணி நேரமும் சரக்கு கிடச்சி குடும்பம் நாசமாக போனால் அது நல்ல ஆட்சி, அது மாற்றம் கிடையாது. அந்த மாதிரி மாற்றத்தை தான் நீங்கள் ஆசைப்பட்றீங்க. இது எப்படின்னா இவங்க அவதூறு பரப்புறதுக்காகவே இவங்க எல்லாருடைய பேச்சுமே இப்படி தான் கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை நம்ம காதில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்பயுமே ஒரு பழமொழி சொல்லுவான், நம்மளை ஒருத்தர் யாராவது பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் வெளியெல்லாம் வேணாமா, அந்த கூடவே இருக்கான் பாருங்க, அவங்க தான் பண்ணுற மாதிரி. இப்போ இவர் நடிகர்னு சொல்லி யார் பேசினவெல்லாம் நடிகர் தான், எல்லாருமே அப்படி தான். எதுக்கு இதுக்குள்ளே போய் அப்போ எந்த அளவிற்கு ஒரு பின்னாடி இருந்து ஒரு பலமாக அந்த அத்தனை ஊடகங்களும் செயல்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இன்றைக்கி உண்மையாக சொல்லி பார்த்தோம்னா, இன்றைக்கி இவர் மேலே இவ்வளவு நல்லதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் பம்பரமாக சொல்கிற வேலை செஞ்சாலும், இளைஞர் ரத்தம் பாய்ச்சப்பட்டு அவங்க ஓடோடி செஞ்சு வேலை செஞ்சாலும் அவதூறுகள் தான் மிஞ்சிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி கூட பார்த்தா இவங்க ஒரு மாணவர் போராட்டத்துக்கு போய் கூட அந்த மாணவர் போராட்டத்தை பற்றி பேசுகிற மாதிரி தெரியல, அரசியல் தான் அங்கேயும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பிரபல இயக்குனர் சொல்கிறாரு, ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த 8 பேருக்கு எம்எல்ஏ பதவி கொடுத்துட்டோன்னு சொல்லி அது மூலமாக ஆதாயம் தேட பார்க்குறாங்க. அதை தனக்காக பயன்படுத்திக்கிறார் அப்படின்னு. இல்லை, நான் கேட்குறேன், கொடுத்தாலும் தப்பு, கொடுக்கறதாலும் தப்பா? நமக்கு என்ன தேவை? இந்த சமுதாயம் முன்னேறணும், இந்த சமுதாயம் நல்லா வரணும், அதுக்காக நான் ஒரு வேலை செய்கிறேன். அப்போது ஒரு பாராட்ட மனசு இல்லாட்டினா கூட அட்லீஸ்ட் அவதூறாக சொல்லாமல் இருக்கணும்ல. எப்படி அப்படி பேச முடியுது? இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு, அத்தனை பேருக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை கூட ஏற்றுக்க மனசு இல்லாமல் ஒன்றை நான் எவ்வளோ வன்மம் இருக்கணும். அப்போ நான் உன்னை தாக்குறது மட்டும்தான் என்னோடய பிரதான குறிக்கோள் நினச்சா அதில் இப்போ எவ்வளோ வன்மம் இருக்கணும்? அந்த வன்மத்தை கற்கிற அளவுக்கு எது உருவாக்கி வச்சுருக்கு? எதுக்காக இது? இன்றைக்கி எவ்வளோ நாள் ஆச்சு? எல்லோரும் என்ன சொன்னாங்க? 10 நாள், 1 மாதம், ஏன் நாளுக்கு ஒருத்தர் ஒரு நாள் தாங்க முடியாது கேட்குற கேள்வியில். நாங்கள்லாம் அப்படியா? ஏன் நான் என்ன கேட்குறேன், அவருடைய இது என்ன? நீ கேள்வி, ஆனால் செயல் மூலமாக செய்ய சொல்கிறவர் அவர். நாங்கள் செயல்கள் மூலமாக வேலை செய்கிறது மூலமாக மக்களை சென்றடைஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி அத்தனை குடும்பங்கள்லேயும் சில இடங்களில் சில தவறுகள் நடக்குது. காரணம் என்ன? அது தனி மனித ஒழுக்கம் சம்மந்தப்பட்டது. அந்த தனி மனித ஒழுக்கத்தை நம்ம புரட்சியில் கூட சொல்லிப்பார்ல, திருடனா பார்த்து திருந்தாட்டா திருட்ட ஒழிக்க முடியான்ற மாதிரி. அது சட்டங்கள் போட்டு நம்ம ஏற்றுனா கூட அந்த தனிப்பட்ட ஒழுக்கத்தை சொல்லித்தர வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. அது தனி ஒழுக்கம் எப்போ வரும்? தனி ஒழுக்கம் ஆரம்பத்திலே வந்துடாது. போதை வஸ்துக்கள் நம்ம குறைக்கணும். அதுக்குண்டான நடவடிக்கைகள் எப்படி ஏற்பட்டாங்க? மதுபான கடைகளை குறைச்சாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க? கஞ்சா ரொம்ப சுலபமாக புழங்கிக்கிட்டு இருந்துச்சு, அதை குறைச்சாங்க. இப்போ இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்? சாதாரணமாகவே குற்ற எண்ணிக்கை குறையும். அதனுடைய விளைவு உடனே தெரியாது. எப்படி மருத்துவம் பண்ணும்போது நமக்கு மருந்து சிறிதாக வேலை செய்தோ அதனுடைய பலன் கொஞ்சம் நாள் கழித்து தான் தெரியும். அது வர்றதுக்கு முன்னாடி இங்கே பற்றியா எப்படி நடந்துருச்சு? நான் கேட்குறேன், யாராக இருந்தாலும் ஒரு ரசிகர் எந்த கூட்டம் நடந்தாலும் உடனே அது கூட ஒரு அடைமொழி, தாவேக்கா நிர்வாகி, தாவேக்கா சம்மந்தப்பட்டவர், எப்படி சொல்ல முடியுது? ஏதாவது ஒரு விதத்தில் ரசிகனாக கூட இருந்திருக்கலாம். சரியான விதத்தில் அந்த புகார் நிரூபிக்கப்பட்டால் மாம்பாக்கத்தில் ஒன்றிய செயலாளர் மேலே உடனடியாக நடவடித்து ஜாமீனில் வெளியே வரக்கூடிய அளவுக்கு
வர அதில் ஒரு ஜாமீனில் வர முடியாது. அந்த மாதிரி ஒரு வழக்கு பதிவு செய்து கட்சி பதவியும் பொறுத்து சிறைக்குள்ளேயும் தள்ளிருக்காங்களே. நான் கேட்குறேன், இத்தனை வருஷத்தில் எவ்வளோ பெரிய ஊழல் பண்ணாலும் தன்னுடைய சொந்த கட்சிக்காரனை உள்ள தள்ளினதா, தண்டனை வாங்கி கொடுத்ததா சரித்திரம் இருக்கா அவங்கக்கிட்ட? கிடையாதுல்ல, செய்ய முடியாதுல்ல. நாங்கள் சிறைக்குள்ளே இருந்தால் கூட என்ன சொல்லுவோம் தெரியுமா? சிறைக்குள்ளே இருந்தால் கூட நாங்கள் அமைச்சராக தான் வச்சுருப்போம். ஏன் வச்சுருப்போம்? ஏன்னா நாங்கள் பயங்கரமான தூய சக்தி. அப்போ எப்படி? இப்போ நாங்கள் நடவடிக்கை எடுத்தால் தப்பு, ஆனால் நடவடிக்கையே எடுக்காதவங்க நீங்கள் நல்லவங்க. என்ன வேணால் பண்ணலாம், எவ்வளோ வேணால் அராஜகம் பண்ணலாம், ஆனால் அதுக்கு மாற்றாக ஒருத்தர் வந்துட்டால் அதை இன்றைக்கி இந்த மாற்றம் எதுக்கு எடுத்தாலும் கல்வியில் நாங்கள் எவ்வளவு பண்ணியிருக்கு, தமிழ்நாடு எவ்வளவு பண்ணியிருக்கு, எந்த அளவுக்கு பண்ணிருக்கோம். இந்தியாவிலேயே இந்த மாதிரி முன்னேறின மாநிலமாக மாற்றி காமிச்சிருக்கோம். எல்லாம் செஞ்சீங்கல்ல. கல்விக்கான வித்து காமராஜர் காலத்திலேயே போடப்பட்டுச்சு. இப்போ நான் இருக்கிறேன், இப்போ நம்ம இருக்கோம், நம்ம குடும்பமே இருக்குது. இந்த குடும்பத்தில் ஒரு குடும்பம் ஆரம்பத்தில் ரொம்ப ஒரு வறுமையான சூழ்நிலை இருக்காங்கன்னா அடுத்த தலைமுறை என்ன எதிர்பார்க்கும்? நம்ம கொஞ்சம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் சொந்த வீடு வாங்கணும், எதுவும் நடப்பமா நினைக்க மாட்டோமா? அப்போ அதுக்குண்டான ஆசைப்படுறது தப்பா? அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கல்வித்தரம். அப்படி கல்வியை உயர்த்தணுமே, கல்வியை கொண்டு வரும்போது அந்த கல்வி எப்போ திரும்ப உண்மையாலுமே உயர்ந்த அளவுக்கு ஆகிருக்கும்? தனியார் கல்லூரிகள், தனியார் ஸ்கூலுங்க வராமல் இருந்திருக்கணும். ஒருத்தன் ஆட்டோ ஓட்டி வீடு கட்டுற வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சா கூட அதை கொண்டு போய் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கணும்னு ஆசைப்பட்றான். ஏன் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கணும்னு ஆசை வரல? தரம் உயர்த்தணும். இன்றைக்கி டெல்லியில் கெஜ்ரிவாலில் செய்ய முடிஞ்சதை நம்மளால் செய்ய முடியாதா? ஸ்கூலை மாற்றுறதுக்கு கூட ஸ்கூலை போய் தெரிஞ்சுக்கூட எங்கே போனீங்க? டெல்லி தானே போய் மாடல் ஸ்கூலாக பார்த்துட்டு வந்தீங்க. அப்போ தரம் உயர்த்த போகணும். இப்போ ஆசை என்னென்னா, நாங்கள் ஒட்டு மொத்தமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரோம் கிடையாது. இது வரைக்கும் நீங்கள் பாஸ் மார்க் வாங்க வச்சிங்க, நாங்கள் முதல் மதிப்பெண் வாங்கக்கூடிய வைக்கிற அளவுக்கு அந்த சமுதாயத்தை உயர்த்துவோம், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். ஏன்னா திறமை இருக்குது, படிப்போட அருமை எங்களுக்கு தெரியும், கல்வியில் நாங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கோம் தெரியும். நாங்களே உழைச்சி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கல்வியோட அருமை தெரியும். அந்த கல்வியினுடைய அருமை ஒவ்வொருத்தரும் சுயமாக உணர்ந்ததுனால தான் இந்த அளவுக்கு வளர்ச்சி. அரசும் செஞ்சீங்க, ஆனால் இதற்கு மேலும் நீங்கள் செய்திருக்க வேண்டும். அதற்குண்டான வாய்ப்பும் உங்களிடத்தில் இருந்தது, ஆனால் அதை தவற விட்டீர்கள். அதை தவறவிட்ட காரணம்தான் இன்று ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கான முழு வாய்ப்பாக அமைந்தது. இன்றைக்கி கடைசியாக நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு இந்த நீட் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த நீட் போராட்டத்தை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாய் திறக்கலை, எதுவுமே சொல்லலை, இப்படி பண்ணல, அதை பண்ணல, இதை பண்ணல. நான் நல்லா யோசிச்சு பாருங்கள். பிரச்சாரத்தின் போதும் சரி, இப்போவும் சரி, நீட் நிலைக்கு அது என்ன நிலைப்பாடு? தாவேக்கா நிலைப்பாடு. ஒரு முதல்வராக என்ன சொல்கிறாரு? நீட் எங்களுக்கு அறவே வேணாங்கிறாரு, எங்களுக்கு தேவையே இல்லை, இதனை மாநில பட்டியலுக்கு கொண்டு வா. ஏன் இந்த உலகத்துக்கே தெரியும் நீட்டுக்கு யார் கையெழுத்து போட்டது? அதிமுக கையெழுத்து போட்டுச்சு. சரி, திமுக என்ன சொல்லுச்சு? இந்த நீட்டை அழிக்கக்கூடிய திருப்பி எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த சூட்சுமை எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லிச்சு. 5 வருஷத்தில் செய்ய முடிஞ்சா? அதுக்கு சில பேர் சொல்கிறாங்க, அவங்க சட்டமன்றத்தில் சட்டம் ஏற்றுறாங்க, அதை பண்ணாங்க. அதுதானே முடியும். ஒரு மாநில முதல்வராக ஒரு மாநிலத்திலேருந்து என்ன பண்ண முடியுமோ அதுதானே பண்ண முடியும். அவரும் அதுதான் சொல்கிறாரு, மாநில பட்டியல் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை தான் வைக்கிறாரு. இப்போ கூட டெல்லி போயிருந்தப்போ அந்த நிதி ஆயோக் மாநாட்டில் அங்கே அந்த இதில் கூட கூட்டத்தில் கூட அதுதான் எங்களுக்கு நீட் விலக்கு கொடுங்கன்னு கேட்டு தான் வந்திருக்காரு. இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? அவர் போய் அங்கே போய் ரோட்டில் உட்காரணுமா? அங்கே போய் ரோட்டில் உட்காந்தாதானா? இல்லை என்ன எதிர்பார்க்குறீங்க? இல்லை எந்த மாநில முதல்வர் போனாங்க? இவர் போய் எப்படி அங்கே உட்கார முடியும்? ஒரு முதல்வராக போய் எப்படி உட்கார முடியும்? நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டெல்லியில் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க, டெல்லியில் எம்பிக்கள் இருக்காங்க. அவங்க கனிமொழி போனாங்க, ஆராசா போனாங்கன்னா அந்த எம்பிக்கள் போனாங்க. இங்கே என்ன நடந்துச்சு? கூட்டணி சார்பில் இருக்கக்கூடிய இந்த விசிகாவுடைய எம்பிக்கள் அங்கே போனாங்க. போகாமல் இல்லையே, போய் கேட்காம இல்லையே. ராகுல் காந்தியை கைது பண்ணி அங்கே கலவரங்கள் அந்த போலீஸ் அடி எடுத்து என்ன எவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான கேள்வி கேட்டிருந்தார். இதெல்லாம் பண்ணுறது பெரிய தப்பு, ஜனநாயக கேட்டிருந்தாரா இல்லையா? இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? பேசு பேசு பேசு. எதுக்கு பேசணும்? செய்ய வேண்டியதான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அதனால் அன்பான இளைஞர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் கடமையில்
தாவேக்கா சார்பில் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் சிறப்பாக வேலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய பணி அளப்பரியது, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. இதே உத்வேகத்தோட, தன்னம்பிக்கையோட எத்தனை பேர் உங்கள் பேர் வாரி தூர இறைச்சாலும், எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் அதை பற்றி கண்டுக்காமல் நம்முடைய இலக்கு இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும். நம்முடைய தலைவருடைய ஆசை ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். அதற்காக தோளோடு தோள் கொடுத்து நின்று களத்தில் பணியாற்றுவோம் என்று சொல்லிக்கொண்டு, ஆகையால் அன்பான தாவேக்கா தொண்டர்கள், சகோதர சகோதரிகள், உங்கள் எல்லாத்துலேயும் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், வழிகாட்ட தலைவன் இருக்கிறார், வழிகாட்டுறாரு, நமக்கு துணையாகவும் இருக்கார். நம்முடைய வேலை என்ன? நல்ல களத்தில் இறங்கி வேலை செய்து மக்களிடத்தில் நல்ல பெயர் எடுத்து ஒரு வளமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். ஒரு நல்ல எதிர்காலத்தை தமிழகம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நல்ல மாநிலமாக மாற வேண்டும் என்பதில் முழு முயற்சி எடுத்து அதற்குண்டான வேலைகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எந்த காலத்திலும் நாம் கட்சி விரோத நடவடிக்கைகளுக்காகவோ அல்லது மக்களுக்கு விரோதமாக செல்லாமல் சரியான வழிகாட்டுதல் ஒழுங்காக முயல்வோம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.